ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். தனுஷ்கோடி கச்சத்தீவு இடையே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மறித்து அவர்கள் மீது மதுபாட்டில் கற்களை வீசி தாக்கினர். மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தியதோடு படகில் இருந்த மீன்களையும் பறித்துச் சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். இதேபோல் திங்கட்கிழமை மாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தினர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து மீனவர்கள் தங்களுடைய படகுகளில் கருப்பு கொடியை ஏந்தி வேலை நிறுத்தம் செய்தனர். படகு வந்துகிட்டு பாமல்ல கிடந்தது. இந்த 3 படகையும் இலங்கை அரசு பிடிச்சிட்டு போயிட்டு இதுவரை எத்தனை படகை பிடிச்சிட்டு போயிருக்கு, எதையும் கண்டுக்கல இந்த அரசு. இனி எங்களுக்கு ஒன்றும் செய்யாத போல எங்கள் உழைப்பு இப்படி வரும் போல நாங்கள் இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம் எல்லா படகும். கடந்த 2 நாட்களில் தமிழக மீனவர்கள் 40 பேரை இலங்கை அரசு கைது செய்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் நடத்தும் தாக்குதல் சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.